இணைந்துள்ள ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் இனிமையான மாலை வணக்கம். இந்த ஆன்மா குழந்தைத்தனமானது, அதிருப்தி நிறைந்தது. அதனோட இயல்பே அதிருப்தி தான். ஆனா அதுலயே சுய சுதந்திரம் உள்ளது. எப்பவுமே மோட்ச நிலையில தான் இருக்குது. இதெல்லாம் அதனோட இயல்புன்னு சொல்றாங்க. அந்த இயல்புல நம்ம எப்படி அதுல பாடம் கத்துக்கலாம்? இப்போ கடைசியா அந்த இதுல இந்த சலிப்புன்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது நமக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலுப்பு சலிப்பு வந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயம்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா புற விஷயத்துல நமக்கு, அதாவது வெளியில வாழ்ற வாழ்க்கையில ஒரு அலுப்பு சலிப்பு வருதுன்னா எங்கேயோ முட்டு சந்து மாட்டின மாதிரிதான் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு வேற எங்கேயோ போகணும். இந்த வாழ்க்கையில நம்ம பண்றது எந்திரத்தனமா இருக்கு, திருப்பி திருப்பி அதையே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போதுதான் நமக்கு அந்த சலிப்பு ஏற்படுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப வெளி பயணத்தை முடிச்சு அத நீட்டிக்காம உள்முக பயணத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுதான் தியானம். நமக்கு தெரிஞ்சு வெளி உலகத்துல நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு உண்மையிலேயே உள்முக பயணம் போகும்போதுதான் தெரியும், வெளியில இருக்கிறத விட இது இன்னும் மிக பிரம்மாண்டமான ஒரு உலகம். இத புரிஞ்சுக்கும் போது வெளி உலகம் ஒரு விளையாட்டு மேடையாயிடும். அந்த உள்ள புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம உடல், மனம், அறிவு, ஆன்மா எல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. இப்ப நம்ம உடல்ன்றது கூட ரொம்ப எளிதான விஷயம் எல்லாம் கிடையாது. இப்ப நினைச்சு பாருங்க, உடல்ல இயற்கையா இருக்கிற ஒரு பொருளை நம்ம இவ்வளவு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு, நம்மளால உருவாக்க முடியுது. இயற்கையோட நேர்த்தி அளவுக்கு நம்மளால உருவாக்க முடியுது. எல்லா விஷயமே எவ்வளவுதான் நாங்க காசு கொடுத்தாலும் சரி அந்த இயற்கைக்கு ஈக்குவலா இல்லை. அப்போ உடலே அவ்வளவு ஒரு சிக்கலானது. ஒரு உணவை அது எப்படி செரிக்குது, அந்த செரிச்ச உணவை எப்படி சக்தியா மாத்துது, இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சின்ன விஷயம். சாப்பிடாம நம்மளால இருக்க முடியல, அதுதான் எனர்ஜி தருதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது எப்படி அப்படி மாத்துதுங்கிறத இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஜீனை பத்தி நிறைய போகுது. உடலை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம். அடுத்து மனம்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, மனதோட சக்தி, அதனோட என்ன சொல்றது, வேகம், அதனை பிராணம் பண்ணக்கூடிய வேகம் பாத்தீங்கன்னா ஒளி வேகத்தை விட அதிகம். அதை விட அதிகமான வேகத்துல இது வரைக்கும் நம்மளால எதையும் கண்டுபிடிக்க முடியல. சிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி பிடிக்கவே முடியாது. இதுதான் மனம்னு உறுதிப்படுத்தல, அது வேற இடத்துக்கு போயிடும். அப்படி ஒரு சிக்கலான மனம் நமக்குள்ள உருவாகுது. அடுத்து அது மூலியமா வரக்கூடிய அறிவு. அறிவுன்றது நிறைய விஷயத்த இங்கேயும் எங்கேயும் கனெக்ட் பண்ணி, இப்ப நானே ஒண்ணு சொல்றேன்னா இத்தனை புக்கு அத்தனை புக்குன்னு படிப்போம். சொல்லும் போது அப்படி ஒரு கனெக்ஷன், ஒரு பின்னல் மாதிரி வார்த்தைகள் வருது. இப்ப இந்த அறிவை ஏஐன்னு உருவாக்குறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா இந்த அறிவை நம்மளால உருவாக்க முடியல. ஒண்ணும் இல்ல, நம்ம மூளைய கூட உருவாக்கணும்னா ஆசியா கண்டம் பத்தாது அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன இவ்வளவுதான் தலையில இருக்கிற மூளை. அது அவ்வளவு ஒரு செயல்பாடு. இத்தனைக்கும் அதுல பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 20 தாண்டினவங்க இல்லையா, 100% யாருமே உபயோகிச்சதே இல்லையா. அப்ப உபயோகிக்காத பாகத்துல அது என்ன சக்தி வச்சிருக்குன்னே யாருக்கும் தெரியலையா. இதெல்லாம் டேப் பண்றது கூட நமக்கு முடியல. அதுக்கப்புறம் நம்ம அறிவே முடியாத இதெல்லாம் நம்ம பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க கொள்ளக்கூடியது. இன்னும் அதுக்கு மேல இருக்கு ஞானம், அதுக்கு மேல உள்ள இருக்கிறது நம்ம தான் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறதுனா, அப்ப அது எவ்வளவு ஒரு பெரிய உலகம் நமக்குள்ள இருக்கு. இந்த உலகம் நோக்கிய பயணம் தான் நமக்கு முதல் சலிப்பு. எப்பயுமே முதல் அடி, நான் நேத்தே சொன்னேன் இல்லையா, அந்த முதல் அடி நமக்கு கொடுக்குது அந்த பயணத்தை நோக்கி. அப்ப அந்த பயணத்தை நம்ம ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட தான் ஏத்துக்கணும். அப்ப நமக்கு இன்னும் ஒரு புது விஷயத்த நம்ம கத்துக்க போறோம். இந்த பயணத்துல முக்கியமான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க உங்களோட சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நேத்தும் பார்த்தோம், மகிழ்ச்சின்றதான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. ஆனா இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சார்ந்து இருக்கோம். ஒரு ஆளை சார்ந்து இருக்கலாம், ஒரு சுச்சுவேஷனை சார்ந்து இருக்கலாம், இல்ல ஒரு இடத்து மேல கூட நம்ம ஒரு டிபெண்டன்சி இருக்கு. ஆனா நீங்க உங்களோடய சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. அப்ப அந்த பாடத்தை நம்ம கத்துக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். இப்ப பாடம்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. என்னடா ஸ்கூல்ல தான் இப்பெல்லாம் படிச்சு முடிச்சு ஒரு வழியா வந்தோம், ஏதோ ஒண்ணு நம்ம இதெல்லாம் கத்துக்கலாம், இன்னும் இங்கேயும் பாடம், டெஸ்ட், உனக்கு அதுல தேர்வு, அதுல ஒரு ஃபெயிலியர், தோல்வினா என்னடான்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குல்ல. பூமியில் உள்ள பாடங்கள் பாடங்கள் சொல்லும் போது அதை நீங்க ஏதோ ஒரு பரீட்சை எதிர்நோக்கிற மாதிரி, ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம். நமக்கு வர்ற பாடங்களை
எப்படி நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு வழிமுறையும் தானே. ஏன்னா ஆன்மா எந்த வற்புறுத்தலன் பேர்ல இங்க வரல. பசங்களை கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வருவோம் அழ அழ. இங்க ஆன்மா எந்த வற்புறுத்தலன் பேரும் வரல. அது விரும்பிதான் வருது, விளையாடதான் வருது. அப்படின்னும் போது நம்ம ஏன் வற்புறுத்திக்கணும் பாடங்களுக்காக, இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. நமக்கு எவ்வளவு பாடங்கள் இருந்தாலும் சுத்தி ஒரு பாதுகாப்பும் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தா உள்ள நம்ம எவ்வளவு சேஃபா உணர்வோம். நம்ம என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்மள வெளியில இருந்து எதுவுமே நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு எவ்வளவு அருமையா இருக்கும். நமக்கு அது ரொம்ப அழகா ஓஷோ ஒண்ணு சொல்லியிருந்தாரு. நுட்பமான கைகள், நீங்கள் அறிய முடியாத கைகள் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்திருக்கு. அப்ப உங்களுக்குள்ள ஏன் பரபரப்பு, ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த பயம்? அந்த நுட்பமான கைகளுக்கு நீங்க வந்து உண்மையிலேயே அங்கதான் அந்த சரணாகதியோன்னு தெரியல. அந்த நுட்பமான கைகள் இருக்கிறத முதல்ல நீங்க நம்புனாலே நீங்க வந்து அந்த பயத்தை, இப்ப குழந்தை வந்து அப்பா கையை பிடிச்சிட்டு போச்சுன்னு வைங்க, சுத்தி இருக்கிற வண்டி மோத போதா, யாரும் நம்மள தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு பயப்படாது. அது கையை பிடிச்சிருக்க அந்த ஒரு விஷயம் போதும். அது அப்பாவை பார்க்கணும்னு கூட இல்ல. அதே போல நமக்கு அது தெரியுதா தெரியலையான்னு கூட இல்ல. ஆனா சுத்தி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டா கூட நம்மளோட பாடங்களை நம்ம தைரியமா எதிர்கொள்வோம், இல்லையா? இப்ப இன்னைக்கு நம்ம அந்த ஆன்மாவின் நோக்கங்கள் பாடங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர் தான் எழுதியிருக்காரு, சோனியா சொக்கட்னு. அவர் ஒரு 22 பாடங்களை கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாடங்கள் 22 தான் இருக்கணுமா? எவ்வளவு பாடங்கள் இருந்தா என்ன? அது அந்தந்த பாடங்கள் அவங்கவங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்லையா? அதுக்கு அவங்க முதல்ல பூமி என்ன சொல்றாங்க, ஒரு ஆய்வகம்ன்றாங்க. ஆய்வகம்னா நிறைய சோதனைகள், விதவிதமா சோதனை செஞ்சு பாருங்களேன். ஒரு விளையாட்டு திடல்ன்றாங்க. எவ்வளவு நாளும் விளையாடுங்க, அது விளையாட்டுக்காக தான் அந்த திடல் இருக்கு. அது போல பள்ளிக்கூடம்னு சொல்றாங்க. நம்மளோட கல்வியோட முறையினால பள்ளிக்கூடம்னா உள்ளுக்குள்ள ஒரு அலர்ஜி வருது எல்லா பிள்ளைங்களுக்கும். நம்ம கல்வி முறையினாலதான் அது. கல்வி மேல தப்பு இல்ல, ஆனா அந்த முறையை நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்த வேண்டும். அந்த பாடங்களும் நிறைய இருக்கு. அது ஒரு நாடக மேடைன்றாங்க. அப்ப நடிக்கிறதுக்கு எவ்வளவோ கேரக்டர்ஸும் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இத வந்து ஒரு பயம் இல்லாம அடுத்து என்ன, இப்போ ஒருத்தர் சொன்னா இல்லையா, நான் வந்து என்னோட இது என்ன சொல்றது, பர்பஸ் ஆஃப் லைஃப் புரிஞ்சிடுச்சுன்னா என்ன செய்ய போறீங்க சார், என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் இல்லையா? அது மாதிரி அடுத்தது என்னன்னு யோசிப்போமே. இதுல இன்னொரு கூடுதல் நமக்கு பலன் என்னன்னா, அந்த தேவதைகளும் வழிகாட்டிகளும் நம்ம கூட பிரயாணம் பண்ண தயாரா தான் இருக்காங்க. சொல்லுமோ சொன்ன வாசல் கூட மூடல, திறந்துதான் இருக்கு. வரவேற்க நம்ம தயாரா இருந்தா போதும் அப்படின்னு. அப்ப இந்த பூமியில உள்ள இதுக்கு அனுபவங்களை கத்துக்க நீங்க தயாராயிட்டீங்கன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா, அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா கூட ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாமே தயாரா தான் இருப்பாங்க. நமக்கு வந்து இந்த கர்ம வினைகள், அனுபவங்கள், பாடங்கள் மேல ஒரு பயம். அடுத்த பயம் பாத்தீங்கன்னா இறப்பு. இறப்பு மேல நமக்கு ஏன் பயம் வருது? அடுத்தவங்க இறப்பதான் பார்க்கிறோம், நம்ம இறப்ப நம்ம பார்க்கவே இல்லை. அதனாலதான் நம்ம இறப்போன்ற ஒரு உணர்வே நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. நம்ம இறப்ப நம்மளால பார்க்கவும் முடியாது. அடுத்தவங்க இறப்ப பார்க்கும் போதே அந்த நேரம் ஒரு கன நேரம் இருந்தாலும் திருப்பி நம்ம எப்பயும் போல இயல்பாதான் செயல்படுறோம். ஏன்னா நம்ம இறப்போன்ற உணர்வு நமக்கே வராதான். நம்ம ஆன்மாக்கு ஒரு வேளை தெரியுமோ என்னவோ நம்ம இறக்க மாட்டோம். அதனாலதான் எத்தனை இறப்புகளை பார்த்தாலும் மனிதன் மறுபடியும் தன்னோட இயல்புக்கு திரும்பிடுறான். ஆனா நம்ம விழிப்புணர்வோட இருக்கும்போது, விழிப்புணர்வுனா என்ன? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சினால அடுத்தவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துக்கிறதுக்காக என்ன நான் துன்புறுத்தி பண்றது கூட மகிழ்ச்சி கிடையாது. நீங்களும் மகிழ்ச்சியா இருந்த அதனால அடுத்தவங்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கும் சந்தோஷம் வந்தா தானே. உங்களை போட்டுதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா அது வந்து அடுத்தவங்களுக்கான மகிழ்ச்சி இல்லை, இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சியா இருந்ததுன்னா அது உண்மையிலே விழிப்புணர்வோட செய்யக்கூடிய செயலா தான் இருக்கும். அது இருவருக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த விழிப்புணர்வு இறப்புல வரணும் அப்படின்னா முதல்ல உடல் நம்ம இல்ல அப்படின்னு உணரும் போதே உடல் மரிச்சிடு. நம்ம மனம் இல்ல, நம்ம வெறும் அறிவு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நம்ம மேலான நிலையில இருக்கணும் போது ஒவ்வொரு இறப்பையும் நம்ம சந்திச்சுட்டே தான் இருக்கும். அப்ப உண்மையான மரணம் வர முன்னாடியே நம்ம நிறைய இறப்புகளை சந்திச்சிடும். ஏற்கனவே எல்லாம் நிறைய இறப்புகளை சந்திச்ச பிறகு அந்த இறப்புன்றது நமக்கு இறப்பாவே தோணாது, இல்லையா?
அப்ப நம்ம இன்மையிலே இறக்க போறதுல நம்மளால ஏத்துக்க முடியும். அந்த விழிப்புணர்வு இருந்தா கூட இந்த பாடங்கள்லாம் நமக்கு இன்னும் விளையாட்டா நம்மளால எடுத்துக்க கொள்ள முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப நம்ம ஒருவேளை இந்த பாடங்களை எனக்கு கத்துக்க விருப்பம் இல்ல, என்னால முழுமையா முடிக்க முடியலைன்னா இதுல ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம் முதல்லயே இதை செஞ்சுதான் ஆவேன்னு. இங்க வந்த பிறகு உங்களோட ஃப்ரீ வில் படி நீங்க ஒருவேளை மெதுவா போகணுமா, வேகமா கத்துக்கிறதா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆனா மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்து கண்டிப்பா அனைத்து பாடங்களும் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அங்க இல்ல, கேட்ட திறக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்படின்னா என்ன? அதுக்குதான் முதல்ல நம்ம இந்த இதெல்லாம் நம்ம புத்துணர்ச்சி எல்லாம் சொல்லுவாங்களா, ஒரு டீம் ஜெயிக்க முன்னாடி இப்படி பேசிக்கோங்க, உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வத்தை உருவாக்கிக்கோங்க. அதுக்கான முதல் இதுதான் என்னோட ஆர்வத்தை உருவாக்கிக்கிறதா இருந்தது. அப்படின்னா நீங்க அதுல பயப்படாம நம்ம பிரயாணம் பண்ணலாம். இதுல நமக்கு ஏதாவது தவறு நேர்ந்துரும், நம்ம இது அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இல்லாம போகும்போது மட்டும்தான் நம்ம தவறு இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியும். பதட்டம் வருது, நான் தான் செய்யறேன்ற உணர்வு வருது அப்படிங்கும் போதுதான் பதட்டங்கள்னால நம்ம தவறுகளும் வருது. இதுல இந்த ஆத்தர், அதாவது இந்த எழுத்தாளர் ஒரு 4 விதமா பிரிக்கிறாங்க. முதல்ல மாணவ நிலை, அடுத்து பயன், அதாவது பயிற்சி பெறுபவன், அடுத்து பயணிக்கிற நிலை, அடுத்து ஆன்மா ஆசா நிலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அவங்க நம்மளோட வார்த்தைகளை விட வேற வார்த்தைகளை உபயோகிக்கலாம். ஆனா மொத்தத்துல கருத்துக்கள் என்னவோ அதுதான். மாணவ நிலையில இருக்கும்போது எல்லாமே புதுசு இல்லையா, ஸ்கூலுக்குள்ள நுழையிறாங்க, எல்லாமே புதுசு. பாடங்கள் அவங்களுக்கு பாரமா இருந்தாலும் ஸ்கூலோட சூழ்நிலை முதல்ல ரொம்ப பிடிச்சு போயிடும் இல்லையா, எல்லா பசங்களை பாக்குறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் தான் பாடத்தோட பாரம் அவங்களுக்கு ஏறப்போகுது. பயிற்சி பெறுபவன் அப்படின்னும் போது ஒரு நிலையில உள்ள வர்றாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, சில பல பாடங்களை அவங்க கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அந்த பயிற்சி பெற்ற பாடத்தோட அடித்தளத்தினால அடுத்த பாடங்கள் போறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கலாம். அடுத்து பயணிக்கிறவன் டிராவல் பண்றவன். நம்ம கூட சொன்னோம்ல, அந்த வாழ்க்கையில பயணத்தை முதல்ல பாருங்க, இலக்க விட பயணம் தான் மிக அழகானது. அந்த பயணம் ஒரு இதயபூர்வமான பயணம். வாழ்க்கையோட இருக்கிற எல்லா அந்த என்ன சொல்றது, அந்த எல்லாத்தையும் அப்ளிகேட் பண்ணிப்பாங்க. அதாவது நம்ம கத்துக்கொண்ட பாடங்களை வாழ்க்கையில எப்படி இன்டகிரேட் பண்றது, எப்படி அதை உபயோகப்படுத்துறது, அந்த பயன்படுத்தக்கூடிய செயல்களை தெரிஞ்சவங்களா அவங்க இருக்காங்க. அடுத்து ஆசான்றது அடுத்தவங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு அவங்க தயாராயிடுறாங்க அப்படின்னு அவங்க அந்த புத்தகத்துல ஒரு 4 இதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது போல இந்த பூமியோட குணங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தானே ஏதோ நமக்கு புரியாம இருக்கோம் அப்படின்றது கிடையாது. பூமிக்கு ஒவ்வொருத்தருமே முக்கியம்தான். பூமி நம்ம தளமா உபயோகிச்சாலும் அந்த தளத்துல ஒரு பக்கம் நிறைய பேர் இருந்து இன்னொரு பக்கம் கம்மி பேர் இருந்து அந்த அகத்தியர் அந்த கல்யாணத்தோட பூமி அங்க பாரமா இருக்கு, நீ அதை சரி பண்ணணும், ஒரே ஒரு சித்தரை வச்சு அந்த பூமிய தெஞ்சு செய்ய கொண்டு வர முயற்சி பண்ணாங்க இல்லையா, முயற்சியில வெற்றியும் பெற்றாங்க. அவ்வளவு பேருக்கு ஒரு சித்தர் ஈக்குவலா இருந்தார். அந்த மாதிரி நம்மளோட அந்த இந்த சமநிலைக்கு வர்ற அந்த குணமே அடுத்தவங்களுக்கு, பூமிக்கே அது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல பட்டாம்பூச்சி தன் இறக அசைச்சா அது வேறோட ஒரு இடத்துல புயலை கிளப்பக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து அந்த தொடர் நிகழ்ச்சிகள் பூமியில நடைபெறும் அப்படிங்கிறத சயின்ஸ் கூட ஒத்துக்குது. இந்த டைம்ல நம்ம நம்மள வசத்துறோம், நம்மளோட நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வசத்துறதுன்னா இன்னும் யாருக்கோ ஒருத்தரை கீழே நம்ம தள்ளிட்டு மேல வசறது இல்ல, நம்ம நிலை இதுதான் அப்படி புரிஞ்சுக்கிற ஒரு நிலைக்கு வரும்போது பக்கத்துலயும் அந்த அதிர்வலைகள் பரவும். அந்த ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கும் உபயோகமா இருக்கும், ஒருவேளை கூட்டு தியானம் போல. அந்த அதிர்வலைகள் பூமிக்கே உதவியா இருக்கு, பூமியோட ஷிஃப்ட்டுக்கு அது உதவியா இருக்கு. இப்போ இருக்கிற காலத்துல ஒரு வருத்தம் தரக்கூடியது என்னன்னா, அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் வரல அப்படின்னு அவங்க புத்தகம் எழுதும்போது எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனாவோட தான் நான் வந்தது. இந்த கொரோனான்றது ஒரு ஆபத்துன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அந்த கதையில பார்த்த மாதிரி ஆபத்துன்னு நினைக்கிறதா நிறைய பேரை அந்த பாதையில புஷ் பண்ணி, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறி இருப்பாங்களா இருக்கும். ஒரு சின்ன ஒரு புஷ் அங்க நடந்தது. நிறைய பேர் இந்த பாதையில வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதனால உருவாச்சு இல்லையா. இப்ப நமக்கு நம்ம எவ்வளவு பேர் வரோமோ, இப்போ ஒரு செல் 2 ஆகுது, 2 செல் 4 ஆகுது. இப்ப செல் ஆரம்பத்திலே 1,00,000 இருந்தா ஆரம்பமே 2,00,000 ஆயிரும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வர வர நம்மளால மாறக்கூடிய மக்களோட எண்ணிக்கையும் அப்ப கண்டிப்பா அதிகமாகும்.
அப்ப அந்த அதிகமாகக்கூடிய செயல் பூமிக்கே உதவுவதா இருக்கும். இப்போ ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியரும் மாணவனும் இருந்தாங்கன்னா 2 பேருக்குமே அது ஹெல்ப் தான். இப்ப நான் ஒரு ஆசிரியராகவும் சொல்றேன். நிறைய மாணவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஒரு மாணவனை எளிதா நாம சொல்லிடுறோம், உனக்கு புரியவே இல்லை நான் பாடம் நடத்துறது, நான் நடத்துறது கரெக்ட் தான், உனக்கு புரியலன்னு சொல்லும் போது அங்க ஆசிரியர் தோத்து போறாங்க. உனக்கு புரியுற மாதிரி எனக்கு பாடம் நடத்த தெரியல அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அங்க ஆசிரியர் ஜெயிக்கிறாங்க. அவனோட இதை ரீச் பண்ணக்கூடிய நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவனும் தான் அதை கத்துக்கிறதுக்கு தயாராவான். அதே போல நம்மளோட ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகல அப்படிங்கறதுனால நம்ம அவங்கள ஒதுக்கணும்னு இல்ல, அவங்களோட நிலைக்கு நம்மளும் அது அவங்களுக்கு எது தேவையோ அதுதான் நேத்து நான் சொல்லும்போது சொன்னேன். உடல் தேவையில வாழறவங்களுக்கு அதற்கான இதை நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அதுல உள்ள விழிப்புணர்வை கூட கொடுக்கலாம். எல்லாருமே தியானம் செஞ்சுதான் எடுத்தோன்னே நம்ம எல்லாருக்கும் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்க போறது இல்லை இல்லையா? அப்ப அதற்கான விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு நமக்கு இருந்ததுன்னா அவங்களையும் சேர்த்து நம்ம கூட நமக்கு கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாரும் அந்த பாதையில வரதான் போறாங்க. பாதை வேற வேறையா இருக்கலாம், சேர்ற இடம் ஒண்ணுதான்னு எல்லா மதங்களும் சொல்லுது. இதுல எல்லாரோட பாதையும், ஒரு மதத்துக்கு கூட ஒரு பாதை இல்ல, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பாதை இருக்கு. அதுல நம்ம உதவ முடியும்னும் போது அதுவே நமக்கு ஒரு மிக மிக ஒரு ஒரு வலிமையை நமக்கு கொடுக்குது. அது போல எல்கேஜில இருந்து முதல் பாடம் அடுத்த பாடம், முதல் பாடம் அடுத்த பாடத்துக்கு அடித்தளமா இருக்கும், ஒத்துக்கலாம். ஆனா நம்ம இதுல ஒரு வேடிக்கை பாத்தீங்கன்னா எல்லா பாடையும் நம்ம வரிசை கிரமமாலாம் சீராலாம் போறது இல்ல. சில பாடங்களை தாண்டி போயிடுறோம், சில பாடங்களை தோத்துட்டு அது அப்புறம் பாத்துக்கிறேன், எனக்கு இன்னைக்கு மேக்ஸ் சரியா வரல, நான் இன்னைக்கு உட்காந்து தமிழை படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில பாடங்களை விட்டுட்டு கூட நம்ம அடுத்த பாடங்களுக்கு போறோம். அப்படி பார்த்தோம்னா இங்க இருக்கிற ஆன்மாக்கள்ல எந்த ஆன்மாவும் ஆரம்ப பாடத்துல இல்ல, எந்த ஆன்மாவும் முழுமையா முடிஞ்சும் இல்லை. சிலர் சில பாடங்கள்ல இப்ப அவங்க இந்த நடத்துற ஒரு மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, இசையில நான் கத்திருக்கேன், தமிழ்ல எங்களுக்கு இந்த இதெல்லாம் பாடம் நடத்துனாங்க எங்களோட பள்ளியில அப்படின்றாங்க. நமக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆனா நம்மளோட பாடங்களும் இருக்கும். அவங்க கேட்கும் போது எனக்கு தோணுச்சு அது ஒரு அனுபவம் இல்லையா? அந்த அனுபவத்தை அவங்க இந்த திரையில பெற்றிருக்காங்க. அப்ப அது மாதிரி நமக்கும் அனுபவங்கள் இருக்கு. யாருமே வீணா போகாம, வீணா போனவன் நம்ம கூட அதை ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றாங்க, ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு. அவங்கள வீணா போனவங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியலன்றதுதான் உண்மை. அது அவங்களுக்கே சில சமயம் தெரியாம இருக்கு. அதை அவங்க மீட்டெடுக்கிறதுக்கான விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்தாலே அவங்க அவங்களோட பாடங்களை எளிதா கத்துட்டு போயிடுவாங்க. எல்லா பாடங்களும் முடிச்சவங்க இருந்தா கண்டிப்பா இந்த பூமிக்கு வரமாட்டாங்கன்னு அப்படின்னு கூட சில பேர் ஆசைப்பட்டு வராங்க இல்லையா? ஆசானா நமக்கு கத்து கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனாலதான் நமக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வருது, இன்னும் கைப்பிடிக்க ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா உங்க கற்றல் இத கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையிலே தடங்களா இருக்கு. நான் இதை கத்துக்கிறதுக்கு மெதுவோ ஃபாஸ்டோ அது கூட பரவாயில்லை, ஆனா நீங்க கத்துக்க மாட்டேன் அப்படிங்கும் போது ஒரு சங்கிலிகள் நம்மள எல்லாம் பிணைக்கப்பட்ட சங்கிலி, அங்க ஒரு பிரேக் வர மாதிரி இருக்கு, அங்க ஒரு வீக் பாயிண்ட் மாதிரி ஆயிடுது. நம்ம உண்மையிலே நம்ம சொல்ல வேண்டியது, எந்த பாடங்களையும் கத்துக்க நான் தயார், நான் அதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு சொல்லுவாங்க, இன்னும் முட்டை முட்டை தான் அந்த கடவுள் நீ எவ்வளவு எனக்கு பலன் இது பாரம் கொடுக்குறியோ, முட்டை முட்டை உனக்குதான் பாரம்னு ஒரு பாடல் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னால எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவுதான் கடவுள் கொடுத்து அனுப்ப போறாரு. கடவுள்னா நம்மளே கடவுள்ன்றோம். அப்ப நம்ம அங்க பிளான் பண்ணும் போதே நமக்கு எவ்வளவு முடியும்ன்றத நம்ம பிளான் பண்ணிட்டு தான் வரோம். அப்ப இங்க வந்த பிறகு முடியாதுன்னு சொல்றதை விட அதை கத்துக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொன்னா உங்களால அந்த சங்கிலி பிரேக் ஆகாது. அப்ப அதை கத்துக்கும் போது நம்ம நிதானமா திறந்த மனதோட எதையும் அணுகிறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு துன்பம்னு நினைக்கிற எல்லா ஒரு பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். அப்ப நம்ம ஃப்ரீவில்ல வச்சு அந்த சுய சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த விளையாட்டுல நிஜமாவே கேமுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த சங்கீதத்தை பத்தி ஒரு போட்டி பார்த்தேன் டிவில. அதுல அவன்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா பாடிடுவான், இப்பதான் நீ கேமுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, இப்பதான் அந்த போட்டிக்குள்ள நீ என்டர் ஆயிருக்க. அது வரைக்கும் ஒரு தயக்கம், நம்ம சரியா பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது அவன் போட்டிக்குள்ளேயே என்டர் ஆகல. இப்ப நமக்கு போட்டிக்கு தயாருன்ற நிலைக்கு வந்தாலே போதும், நம்மள அது விரைவாவோ மெதுவாவோ கண்டிப்பா அதை கொண்டு போயிடும். இந்த 22 பாடங்கள் அவங்க இந்த புத்தகத்துல குறிப்பிடுறாங்க. இந்த 22 பாடங்களையும்
அது முன்ன பின்ன இருந்தாலும் சரி, மெதுவா இருந்தாலும் சரி, விரைவா இருந்தாலும் சரி, முடிச்சிட்டோம்னு வைங்களேன், அப்ப பேரானந்தம் கிடைக்கும்ன்றாங்க. அது இந்த தளத்துலதான். அதையும் நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்ப இதோட முடிஞ்சிருச்சான்னு. ஏன் முடியணும்னு நினைக்கிறீங்க? ரவீந்திரநாத் தாகூர் ரொம்ப அழகா ஒண்ணு எழுதியிருந்தாராம். தன்னோட இறப்ப சில பேர் இந்த கவிதைகள் இந்த இதெல்லாம் பண்றவங்க ஒரு தெய்வீகத்தை அனுபவிப்பாங்க. இசை, கவிதை, அந்த பெயிண்டிங், அந்த மாதிரி ஒரு கலைகள்ல ஒரு தெய்வத்துவத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா அணுக முடியும். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கவிதை எழுத போனா கூட கதவை சாத்திட்டு 3 நாள் சாப்பிட மாட்டாராம். அதுக்கப்புறம் கதவை திறந்து வரும்போது வெளியே வரும்போது ஒரு சித்தர் மாதிரி இருப்பாராம் அவரை பாக்குறது. அவரு தன்னோட இறப்பு நெருங்கிடுதுன்றத அவங்க உணர்வாங்க. எல்லாருமே உணரும், நம்மளும் கூட உணர்ந்து அந்த நெருங்குது அப்படின்னு உணரும் போது அவர் எழுதினதான், நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய வரம், இதை நான் ரொம்ப நல்லா அனுபவிச்சேன். ஒருவேளை நீ கொடுத்ததுல சில வாய்ப்புகளை நான் பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். எனக்கு இந்த பிறவி போதுன்னு நான் சொல்லவே விரும்பல. எனக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சினா உனக்கு நீ எவ்வளவு பிறவி கொடுக்கணுமோ கொடு அப்படின்னு அவரோட டைரியில எழுதியிருக்காராம். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப அந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் இந்த தளத்துல முடிஞ்சாலும் சரி, இன்னும் எத்தனை வாய்ப்புகள் கிடைச்சாலும் கத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா தானே இருக்கணும். கற்றது கை மண்ண அளவு தானே, அது நமக்கு மட்டும் இல்ல ஆன்மாக்கும் அது இந்த நிலைதான் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு பரவாயில்ல போலயே அப்படின்ற ஒரு உணர்வு வருது இல்லையா? இன்னைக்கு அந்த பாடங்கள்ல முதல் பாடத்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம தெய்வீக தன்மை உடையவர்கள், நித்தியமானவர்கள் அப்படிங்கறத அந்த முதல் பாடமா இருக்கு. தெய்வீக தன்மை உள்ளவர்கள் அப்படின்னும் போது அதை உணர முடியாம முதல்ல பண்றதே நம்ம இதுல சொல்லுவாங்களே ஆணவம், கண்பம், மாயை அப்படின்னு. ஆணவம்னா என்ன? அந்த உடல் மனம் தாண்டி ஃபர்ஸ்ட் அந்த அறிவு. நான் தான் செய்யறேன். இப்போ நிறைய பேர் பாராட்டிட்டாங்கன்னா நமக்குள்ள கண்டிப்பா ஒரு உணர்வு வரும். இப்ப இதுல கூட நல்லா நிறைய பேர் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னும் போது நான் உடனே என்னை உற்று நோக்குவேன். வருதா? தலை தூக்குதா? நான் தான் கிரேட்டுன்னு தோணுதா? அப்படின்னு நம்மளே பார்க்கும்போது நம்மளை பார்த்தே நம்ம சிரிக்கிற ஒரு நிலைமை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவங்க நம்மளை பார்த்து சிரிச்சா நம்ம கஷ்டமா இருக்கு. ஆனா நம்மளை பார்த்து நம்மளே சிரிக்க கத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த சமநிலையில இருக்கிறது ரொம்ப எளிதா இருக்கு. அதனால எனக்கு அது தோணுச்சு. இந்த ஆணவம் ஒரு அறிவு. அந்த அறிவுனால நமக்கு அந்த மாயையில, அதாவது நாம தான் செய்யறோன்ற மாயையில சிக்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் கண்மமா இருக்கு. இந்த 3 இதுல சிக்காதீங்க. 3மே மும்மலங்கள் அப்படின்னுவாங்க. நிர் நிர்மலமா இருக்கணும். எந்த மலங்களையும் இல்லாம, நிர்னா இல்லாத விஷயம், நிர்மூலம்னுவாங்கல்ல, மூலமே இல்லாத விஷயம். அந்த மாதிரி நிர்மலமா இருக்கணும்னா அந்த தெய்வீக தன்மையை நீங்க முதல்ல உணர்ந்திருக்கோங்க. அப்படி உணர்ந்தீங்கன்னா படைப்பாற்றல்ல தேர்ச்சி கிடைக்கும். எதை நம்ம கிரியேட்டரா நம்ம உருவாகணும்னா அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் வச்சு நம்ம ஒரு கிரியேட்டரா தான் ஆக போறோம். அப்ப அந்த கிரியேட்டருக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா இந்த மலங்கள்ல நீங்க சிக்காதீங்க. அப்ப இந்த வகுப்பறையில, இந்த ஆய்வகத்துல எல்லாமே முடிவு எப்படி எப்படியோ இருக்கும். இப்ப இப்ப நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லாம் சொல்லியிருக்காங்க 1000 முறை தோத்தாரு. இங்க 1000 முறை தோற்கிறது இல்லை, முறை அவர் நெருங்கிக்கிட்டு இருந்திருக்காரு உண்மையை நோக்கி. முதல் தோக்கும் போது 999 வச்சுக்கலாம். 100 முறை தோக்கும் போது 900 முறைக்கு அவர் நெருங்கி இருக்காரு. அது போல நம்மளோட இதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அந்த வெற்றியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வெற்றிய, தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்றாங்க. அப்படின்னா நம்ம தோத்துதான் ஆகணுமா? அப்படி இல்லை. அந்த தோல்வின்றது நம்ம கொடுக்குற அனுபவம். அந்த அனுபவம் தான் எது நம்ம வெற்றின்னு நினைக்கிறோமோ அதற்கான ஒரு படிக்கல்லா இருக்கு. முடிவு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்காம அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கும்போது அப்ப அந்த விஷயங்கள் நமக்கு எளிதா புரியும். இதுக்கு நம்ம இந்த இவ்வளவு ஒரு நம்ம வாய்ப்பு கொடுக்குற இந்த பூமியை பத்தி யோசித்து பாருங்க. உலகத்துல எத்தனை கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்கு. இந்த சூரிய குடும்பத்திலே இந்த ஒரு ஒரு கிரகங்கள் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உயிரினத்துக்கே வாய்ப்பு கொடுத்திருக்கு. அந்த உயிரினத்துல நம்ம மனிதா பிறக்கிறது அரிதிலும் அரிது. அந்த மனித பிறப்பில இந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய அறிவு. இந்த பூமிக்கு நம்மளால எதை திருப்பி கொடுக்க முடியும்? நம்மளோட அன்பும் நம்மளோட புரிதலனால உருவாக்கக்கூட ஒளியத்தான் நீங்க கொடுக்க முடியும். அப்படிங்கறதா முதல் பாடமா அவங்க சொல்லியிருக்காங்க. தெய்வீக தன்மை, நம்ம நித்தியமானவர்கள் அப்படிங்கிறதுதான் முதல் பாடமா இருக்கு. நம்ம அன்புனாலையும் இறை சக்தினாலும் உருவான ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு முதல் பாடத்தை
நம்ம கத்துக்கிட்டோம்னா அடுத்த பாடம் அடுத்து எளிதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி சேனலுக்கு மிக்க நன்றி மாஸ்டர்ஸ்.